எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா போட்டு கடுகு வச்சுக்கலாம். தேன் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துருங்க. வெங்காயம் இந்த சைடில் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குது. உப்பு போட்டு வரணும்னா கொஞ்சம் நல்லா வேணும். நல்லா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி தெரியும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். வச்சுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்க விட்டுருணும். ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கும். மூடி போட்டு மூடிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுலாம் இல்லைப்பா. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவேன் எல்லா வேலையும். பார்ப்போம் எவ்வளோ நிமிஷம் ஆகுன்ட்டு சமைச்சு முடிக்கிறதுக்கு. இப்போ மல்லி எடுத்து வச்சாச்சு. ஓகே, அடி பிடிக்காம பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம வதங்கிட்டா கரெக்டாக இருக்கும். இதோட பதம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த ஸ்டேஜ் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வேக விடணும். 30 செகண்ட்ஸ்க்கு நான் மூடி வச்சிடுறேன். மசாலா வாசனை கொஞ்சம் போயிடுச்சு. நான் 2 பேருக்கு சமைக்கிறதுனால ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரட்டும். தண்ணியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவு கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன். நல்லா நான் ப்ளேன் பண்ணி வச்சுக்கிறேன். தெரியும் நல்லா எண்ணெய் பொரிஞ்சு வந்துடுச்சு. அதனால நம்ம ஊற்றின தண்ணியுமே கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உடனே கிண்டி விட்டேறாங்க. இன்னும் திட்டாக வந்துடும். நான் முட்டை கிரேவி மாதிரி தான் பண்ணிக்கிறேன். கிண்டிட்டேனா தான் கிரேவி மாதிரி வரும். இல்லைன்னா அது திட்டாக ஒரு மாதிரி நம்ம ஆம்லேட் போடுற போகிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிண்டிட்டேருங்க. ஒன்று ஒட்டாத ஸ்டேஜ் அளவுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் 30 வாசனை 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா கிண்டிட்டேருங்க. நல்லா கட்டியாக ஏற்கனவே நம்ம கிரேவி கட்டியாக தான் வச்சுருக்கோம். முட்டை ஊற்றினால இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருந்த மல்லியை சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் சர்வ் பண்ணால் ரெடி. சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். அப்போ இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க.
சேஃப் வர்றதுக்கு வந்து